Hi children, good morning. Hi miss, good morning. என்ன கையில வச்சிருக்கீங்க? Human brain. Yes miss. Brain பத்தி ஏதாவது சொல்ல போறீங்களா? Yes miss. சொல்லுங்க வாங்க. மிஸ் மூளையிலேயே 3 பாகங்கள் முக்கியம். பெருமூளை, சிறுமூளை, முகுளம். சூப்பர். பெருமூளை பத்தி யாரா சொல்ல போறீங்களா? நான் சொல்றேன். சொல்லுங்க ரூபேஷ். மிஸ் பெருமூளை தான் நம்ம மூளையோட பெரிய பகுதி. சூப்பர். வேற? மிஸ் மிஸ் நாம ஞாபக சக்தியோட சென்டர் மிஸ். ஞாபக சக்தியோட சென்டரா? எஸ் மிஸ். சூப்பர். பெருமூளை பத்தி சூப்பரா சொன்னீங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லட்டுமா? எஸ் மிஸ். நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்களா? எஸ் மிஸ். எந்த ஆன்சர் கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு படமோ இல்ல ஒரு கவிதையோ ஒரு தலைப்போ கொடுத்தா அதை பத்தி நிறைய பேசுறீங்க கற்பனையோட. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புதிரோ விடுகதையோ போர்டில் எழுதி போட்டேன் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. இந்த மாதிரி உங்களோட இன்டெலிஜென்ஸ், அப்புறம் திங்கிங், இமேஜினேஷன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெருமூளை தான். சிறுமூளை பத்தி யார் சொல்றீங்க? மிஸ் நான் சொல்றேன். சொல்லுங்க. மிஸ் பெருமூளையோட பின்புறம் தான் சிறுமூளை. ஓகே மிஸ் நான் சிறுமூளை பத்தி இன்னொன்னு சொல்றேங்க. சொல்லுங்க. மிஸ் சிறுமூளை தாங்க மிஸ் பாடிய மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுதுங்க மிஸ். பாடி மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுதா? Yes, சிறுமூளை பத்தி சுவாரஸ்யமா இன்னொரு தகவல் சொல்றேன். நம்ம பஸ்ல டிராவல் பண்றோம். அப்ப இப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது சடனா தூக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே தூங்கிட்டு இருக்காம டப்புனு கீழே விழுந்துடும். அப்புறம் இந்த குடிச்சிட்டுலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் நடக்கும்போது எப்படி நடக்கிறாங்க? தள்ளாடிட்டு நடக்கிறாங்க. சரி, இன்னொரு விஷயம், நம்ம தூங்கும்போது நடந்துட்டு தூங்கலாம், நின்றுட்டு தூங்கலாம், ஓடிட்டு கூட தூங்கலாம். ஆனா ஏன் படுத்துட்டு தூங்கணும்? கரெக்ட். அப்ப சிறுமூளை வந்து ஓய்வு எடுக்கும். இந்த மாதிரி குடிச்சிட்டு நடக்கிறவங்க பஸ்ல உட்காந்துட்டு முன்னாடி இப்படி தள்ளாடுறதுக்கு காரணம் எல்லாமே அப்ப சிறுமூளை ஓய்வு நிலையில இருக்கும். அதனால நம்மளோட உடல் இயக்கத்தை அது கண்ட்ரோல் பண்ணாது. உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாதனால தான் இப்படி கீழே விழுறது, ஆடுறது, தள்ளாடுறது அது மாதிரி காமெடியா இருக்கும். அப்ப ட்ரிங்க் பண்ணா நரம்பு மண்டலம் பாதிக்கும் இல்லையா? உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய சிறுமூளை. ஞாபக சக்தி, திங்கிங் பவர், இமேஜினேஷன் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பெருமூளை. அடுத்ததான் முகுளம். முகுளத்தை பத்தி யார் சொல்ல போறீங்க? சொல்லுங்க முகுளத்தை பத்தி. மிஸ் முகுளம் தான் உயிர் முடிச்சிங் மிஸ். ஓகே, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? மிஸ் விட்டல் நாட். விட்டல் நாட். ஏன் உயிர் முடிச்சுன்னு சொல்றோம்? மிஸ் முகுளம் வந்து தண்டுவடத்தையும் இணைக்குதுங்க மிஸ். நம்ம பிரீத்திங், ஹார்ட் பீட்டிங் இதெல்லாம் முகுளம் தாங்க மிஸ் கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளோட பிரீத்திங், ஹார்ட் பீட் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இது முகுளம். இங்க இருக்கும். இதுவும் தண்டுவடமும் ஜாயின் ஆகி இருக்கிற இடத்துல தான் முகுளம் இருக்கு இல்லையா? மிஸ் எஸ் மிஸ் இதுதான் உயிர் முடிச்சிங் மிஸ். ஓகே, இப்ப பெருமூளை, சிறுமூளை, முகுளம் இது எல்லாமே மூளைக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். பெருமூளை என்ன வேலை செய்யுது, சிறுமூளை என்ன வேலை செய்யுது, முகுளம் என்ன வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட மூளை கபாலம் அப்படிங்கிற மண்டை ஓட்டுக்குள்ள பத்திரமா இருக்கும். அதனாலதான் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது மூளைக்கு அடிபடாம இருக்கணுங்கிறதுக்காக என்ன போட்டுட்டு போக சொல்றாங்க? ஹெல்மெட் போட்டு போக சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி படனி கழுத்துல அடிக்கக்கூடாது, அடிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதானே உயிர் முடிச்சிருக்கு. இங்கேயோ ஒரு அடி போட்டோம் அப்புறமா மயக்கம் வந்துடும். சரி, இந்த மாதிரி இருக்க மூளைய ரொம்ப போனே பார்த்து பார்த்து சூடாக்கி கெடுத்து வச்சிடலாமா? சும்மா இருந்தோம் அப்படின்னா தான் மூளை திங்க் பண்ணும். அது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நமக்கு கற்பனை திறன் வரும், சிந்திக்கிற ஆற்றல் வரும் இல்லையா? சும்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா கூட போன் எடுத்து சிக் சிக் சிக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இயற்கையை ரசிக்கணும், சுத்தி முத்தியும் பார்க்கணும், ஜனங்களை ரசிக்கணும், எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும், மரங்கள், பறவைகள் இதையெல்லாம் ரசிக்கணும். மூளையை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், நல்ல சத்தான சாப்பாடு, கீரைகள் சாப்பிடணும். யாருக்கெல்லாம் கீரை பிடிக்கும்? அப்ப நம்ம மூளை எல்லாம் சுறுசுறுப்பா தான் இருக்கும். ஓகே, ஓகே.